பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற ஒரு நல்ல பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோம், வாருங்கள். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. புதுபலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது கலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிலம் நடத்துகிறேன், நூதன சாலினில் சேர்த்திடுவே. நிரப்பினிலம் நடத்துகிறேன், நூதன சாலினில் சேர்த்திடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், இறங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், இறங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை எட்டென்றும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தெனை தாங்குகிறேன். திசை எட்டென்றும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தெனை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம்
உள்ளம் பொங்குதே. அடைகிறேன். ஏசாயா 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய உடைகளில் ஆடைகளில் பாருங்கள், ஏதாவது கரைப்பட்டு விட்டால் அநேக விதமான சோப்புகளை பயன்படுத்தி அந்த கரையை நீக்க நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் கரை படிந்து விட்டால் எந்த சோப்பை வைத்தும் நாம் அதை சுத்திகரித்து கொள்ள முடியாது. அதற்கு ஒரு நிவாரணத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின விலை மதிக்க முடியாத இரத்தம், தூய அவருடைய இரத்தம்தான் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீங்களாக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் கழுவப்பட முடியாத எந்த பாவக்கரையும் அழுக்கும் யாரிடத்திலும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே மீட்கவே இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தின் வழியாக நம்முடைய எல்லா பாவங்களும் இரத்தத்தை போல சிவந்திருந்தாலும் அது உறைந்த மழையை போல, பஞ்சை போல, அது தூய பஞ்சை போல வெண்மையாக மாறிவிடுமாம். ஒரு பாவி பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி அழுது, தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி அழுது, அவள் தன் கூந்தலை எடுத்து அந்த கண்ணீரை துடைத்து பரிமள தைலத்தை பூசி ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மகளே, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு பாவ விமோச்சனத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவளுடைய பாவ அழுக்குகள் அதற்கு முன்பாக சிவேரென்று இருந்தது, இரத்தத்தை போல சிவந்திருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவள் வந்து அழுத போது அவருடைய வார்த்தையை அனுப்பினார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மகளை தூய பஞ்சை போல ஆண்டவர் வெண்மை உள்ளதாக மாற்றிவிட்டார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் கரைப்படுத்தி இருக்கிற, நம்முடைய ஆத்துமாவை கரைப்படிந்து வாழ வைத்திருக்கிற எல்லா பாவ சுபாவங்களில் இருந்தும் ஆண்டவர் இயேசு நம்மை விடுதலையாக்கி நம்மை வெண்மையாக, பஞ்சை போல, உறைந்த மழையை போல அவர் வெண்மையாக்கி நம்மையும் ஆசீர்வதிக்க இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் எங்களை பார்த்து அழைக்கிறேன். ஆண்டவரே, இரத்தத்தை போல, இரத்தாம்பரத்தை போல அது சிவந்திருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் உறைந்த மழையை போல, பஞ்சை போல வெண்மையாகும் என்று நீர் சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசித்து, இயேசுவே, நான் உமது சிலுவை அண்டை வருகிறேன், என் பாவத்தையும் எனக்கு மன்னியும், என்னையும் உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ, என்னையும் தூய பஞ்சை போல என் வாழ்க்கையை மாற்றும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்கவும் தூய்மையாக்கவும் வெண்மையாக்கவும் இன்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிந்தனையிலும் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் காணப்படுகிற அத்தனை கரைகளையும் நீக்கி தூய பஞ்சை போல வெண்மை உடையவர்களாக ஒவ்வொருவருடைய ஆத்துமாவில் இருக்கிற கரைகளை நீக்கி, வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் பாவங்களையும் நீக்கி நீர் சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.